இன்ஸ்டன்ட் இடியாப்பம். மாவு அரைக்க வேணாம், வறுக்க வேணாம், வேக வைக்க வேணாம். சட்டுன்னு டேஸ்ட்டான, சாஃப்ட்டான இடியாப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு பச்சை அரிசியை நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். ஊற வச்ச பச்சரிசியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அரைச்ச மாவை கனமான வாணலில் அடுப்பை சிம்மில் வச்சு கலக்கி விடணும். அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தா அடி பிடிச்சிடும். அடி பிடிச்சிட்டா டேஸ்ட் மாறி போயிடும். நம்ம கைவிடாமல் கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் ஆயில் இல்லைன்னா நெய், ரெண்டில் எது வேணாலும் ஊற்றிக்கலாங்க. இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருந்தால் இடியாப்ப மாவு பதத்துக்கு வந்துடணும். இடியாப்ப மாவு பதத்துக்கு வந்து அடுப்பை நிறுத்திட்டு நல்லா ஆற விடணுங்க. ஆற வச்ச மாவை நல்லா கையில் நல்லா இடியாப்ப மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கணும். நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா பிசைஞ்சி எடுத்துகிட்டு இடியாப்பம் அச்சில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவை இட்லி தட்டில் பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. பிழிஞ்ச மாவை நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுட்டு எடுத்து வச்சு 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வைக்கலாம். பாருங்கள், 7 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சா சாஃப்டான டேஸ்டான இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தேங்காய் பால் போட்டு நாட்டு சக்கரை போட்டும் சாப்பிடலாம். சுகருக்கு, காரத்துக்கு லெமன் இல்லைன்னா புளி போட்டு தாளிச்சிக்கலாங்க. அதுக்கு ஒரு வாணலில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், லெமன், மஞ்சத்தூள், உப்பு போட்டு இதில் வேக வச்ச இடியாப்பத்தமும் சேர்த்துட்டா இது காரசாரமான இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. ஸ்வீட்டுக்கு தேங்காய் பால், நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். இப்போ டேஸ்டான சாஃப்டான இடியாப்பம், ஸ்வீட்டு, காரம் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி இடியாப்பம் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது, வேலைக்கு போகும்போது சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.